ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 4 இந்த பைக்கோட ஃபுல் டீட்டெயில் ரைட் அண்ட் ரிவ்யூ தான் அவங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயிலோட பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் டோன் கலரில் ஒயிட் அண்ட் ஆரஞ்சில் இது கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு கிளிப் நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து V4 பற்றி ஃபுல் அவுட்டோர் லுக்கை பற்றி பார்க்க போகிறோம். அவுட்டோர் லுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த வண்டி இறங்கி மேக்ஸிமம் ஒரு 3-4 வருஷம் ஆகுது. ஸோ லுக்கை பொறுத்த வரைக்கும் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு KTM RC200 இருக்குல்ல, அதோட சிமிலரான லுக்லேயே இருக்கும் இந்த வண்டி. ஒயிட்டு அப்படி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அலாவியில் அலாவியில் வந்து ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு மேசிவ் கலரில் இருக்குது. பட் இது மெயின்டெனன்ஸ் பண்ணுறது மட்டும் தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஆனால் வண்டி நீங்கள் ஒரு PPF எல்லாமே அடித்து ஓட்டினீங்க அப்படின்னா வண்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம். சரி, அடுத்து நம்ம டேரெக்டாக வந்து இன்ஜின் டிபார்ட்மெண்ட்டு போயிடலாம். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 155cc R15 வெர்ஷன் 3ல கொடுத்துருக்க சேம் இன்ஜின் தான். இந்த இன்ஜினோட பவரை பொறுத்த வரைக்கும் BHP வந்து பார்த்தீங்கன்னா 18 BHP பவர் கொடுத்துருக்காங்க 10,000 RPMலையும். டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 14 Nm டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 RPMலையும் கொடுத்துருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு RPM எடுத்து ஓட்டும் போது கொஞ்சம் லேக் இருக்க தான் செய்யும். ஸ்டார்டிங்கில் வந்து லேக் லைட்டாக இருக்கும். அது வந்து நீங்கள் ஒரு KTM சைலண்ட் ஏதாச்சும் ஒரு பைக்கு NS ஏதாச்சும் ஓட்டிட்டு இந்த வண்டி ஓட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு லேக் இருக்கும். பட் வந்து VV ஆக்டிவ் ஆச்சு அப்படின்னா அது பவர் வந்து 150 மேலே. கம்பெனி கிளைம் பண்ணுறது 140 போகணும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. பட் நம்ம ஓட்டும் போது VVA ஓப்பன் ஆகும்போது மேக்ஸிமம் ஒரு 150-55 வரைக்கும் சில வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு இது இருக்குது. அது மாதிரி மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 45 கன்ஃபார்மாக இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் MT அண்ட் V4ல வந்து கிடைக்குது. ஸோ கைஸ், அடுத்து வந்து இதில் மேஜராக டேங்கு, ஃப்ரண்ட் பாடி A to Z எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் பெருசாக அதை பற்றியெல்லாம் பேச விரும்பலை. என்ன தேவையோ அது மட்டும் நான் பேச விரும்புகிறேன்னு நினைக்கிறேன். டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 லிட்டர் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு 40 to 45 அது கன்ஃபார்ம் கிடைக்கும். இல்லை ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச்சு அண்ட் வந்து VVA டெக்னாலஜி வருது. ஸ்லிப்பர் கிளச்சு ப்ளஸ் வந்து குயிக் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. 155cc இந்த ஸ்லிப்பர் கிளச்சு அண்டு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இப்போ புதுசாகவே இருக்குது. இருந்தாலும் குயிக் ஷிஃப்டர் அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்திருக்கிறத வந்து 150cc ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் 2 lakh அபோவாக ஒரு வண்டி நம்ம போகுது அப்படின்னா இந்த Yamahaக்கு இந்த பாடி குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் பார்த்து தான் எடுக்கணும். இந்த வண்டியில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. நான் ப்ளஸ் தனியாக சொல்கிறேன், மைனஸ் தனியாக சொல்கிறேன். ஃபஸ்ட் இப்போ இருக்கிற ப்ளஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து தனியாக அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து நம்ம தனியாக பார்க்கலாம். இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜை பற்றி பார்க்க போகிறோம். அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 158cc மைலேஜ் ப்ளஸ் வந்து பவர் அப்படிங்கிறப்போ ஒரு பெஸ்ட்டு 155cc நம்ம இந்த R15 அண்ட் MT15 அந்த கேட்டகரியில் இந்த பைக் நல்லாவே இருக்கும். அண்டு பெஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பிகினராக நீங்கள் ரேசிங் அந்த மாதிரி ஒரு ரேஸ் இப்போ புதுசாக ஒரு பைக் நீங்கள் எடுக்க போகிறீங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் RS200 இருக்குது. ப்ளஸ் வந்து RC இருக்குது, பட் அது வந்து இப்போது பெருசாக சேல் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த R15 இருக்குது. அடுத்து ஜிக்ஸரில் ஒரு 155cc ஒரு ஜிக்ஸர் SF இருக்குது. அப்படி பார்க்குறப்போ ஒரு 3-4 பைக்கில் வந்து இது வந்து லுக் அண்ட் டிசைன் இப்போ நீங்கள் வரும்போது யாரெങ്കിലും நீங்கள் ஓட்டி வரும்போது லுக் அண்ட் டிசைன் வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அது இந்த கலர் வந்து தனியாகவே தெரியும். அதுக்காக இந்த 158cc வந்து இந்த கலரும் ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம். ப்ளஸ் வந்து இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு இப்போ நீங்கள் ஒரு இன்ஜின் ஆயில் எல்லாம் பார்க்க போனீங்கன்னா நார்மலாக நீங்கள் அதர் பிராண்ட் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 2000 above வந்துடும். இது வந்து ஒரு ஆயிலு மேஜர் செக்கப் வந்து நம்ம ஒரு மேக்ஸிமம் ஒரு 4000 கிலோமீட்டர் ஒருக்கா பண்ணால் போதும். இன்ஜின் வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஜினாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த ரேடியேட்டர் ஃபேனில் வந்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அது ஒரு இது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேனாசோனிக்கில் ஒரு ஃபேன் போட்டிருக்காங்க. அது வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இது வந்து அட்வான்டேஜாகவே இருக்குது. இதில் இருக்க மெயினான டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி. நிறைய சொல்லுவாங்க இது வந்து குவாலிட்டி நல்லா இருக்காது அப்படின்னு. எந்த நாள் ரீசன் அப்படின்னா வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்காக தான் அவங்க அவ்வளோ கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 141 கிலோகிராம் தான் வருது. அப்படிங்கிறப்ப வெயிட் ரெடியூஸ் பண்ணோன்னா பவரும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். அதுக்காக அவங்க பண்ணது. மீதி இதில் பெரிய அளவு டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. ஆனால் சம்டைம் வால்வ் நம்ம ஓட்டர் வந்து கிளியராக ஓட்டாமல் இருந்து சில பேர் வந்து ஆயில் கிளியராக பண்ணாமல் இருந்து இன்ஜினில் வேலை வருது நிறைய பேர் சொல்லுவாங்க. அது ஒரு 50,000 கிலோமீட்டர் ஒருத்தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு பிளேட்டு இந்த மாதிரி சாணம் வந்து எல்லா வண்டியிலும் நம்ம வர வேண்டியதான். ஆனால் இதில் மட்டும் வராது, எல்லா பைக்லையுமே வரும். அது வந்து ஒரு நார்மல் இதுதான். நம்ம வச்சு ஓட்டுறதை பொறுத்து தான் இருக்குது. வேலை வராது அப்படின்னா நம்ம இப்போ பிரேக்கிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 282 mm பிரேக்கிங் இது கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 220 mm பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து 100/80 கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து 140/70 கொடுத்துருக்காங்க.
பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஓகே தான், ஒரு 2 or 3 செகண்ட்ஸ் இருந்தாலும் பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸ்சில் வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ் ஸ்லிப்பர் கிளச் இருக்கிறதுனால பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல பிரேக்கிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து UST 4க்கு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. கேடிஎம் மாதிரி ஒரு நல்ல ஒரு பிராண்டோட சஸ்பென்ஷன் தான். சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம ரோட்டுக்கு வந்து ரொம்ப குண்டும் குழி இருக்கிறதுனால நம்ம குண்டும் குழியில் பார்த்து போடுறது நல்லது. ஏன்னா மேபி அது நிறைய பேருக்கு நிறைய வேலை வந்திருக்கு, நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கே நிறைய அது ஃபுல்லாகவே மாற்றுற சுச்சுவேஷன் வந்திருக்கு. சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும் இம்பேக்ட் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, நீட்டான குவாலிட்டியில் தான் இருக்குது. 1.5 வெர்ஷன் 4 பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ரிவ்யூ மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பிடிச்ச அப்படின்னா நீங்கள் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சப்போஸ் இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மாற்றலாம். புது சேனல்னால நமக்கு வந்து சப்போர்ட் தேவைப்படுது, முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த V4 பற்றி அண்ட் V4க்கும் வேறு ஏதாச்சும் ஒரு பைக் நீங்கள் கம்பேரிசன் பண்ணணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஐஸ், பாய்.